ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 46 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 47வது போட்டியாக இன்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியது போலவே RCB அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக புவனேஷ்குமார் அவர்களை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாகவும், குருணால் பாண்டியாவை டீம் எடுக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி விராட் கோலியை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களாம் நல்லா விளையாண்டுருந்தாங்க. குருணால் பாண்டியாவும் டீமில் கொடுத்துருந்தோம். குறிப்பாக ஒரு ஹிண்ட் சொல்லியிருந்தோம், லெஃப்ட் ஹேண்டட் ஆல்ரவுண்டர் இல்லை லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி குருணால் பாண்டியா வந்திருந்தார். பவுலர் சொல்லியிருந்தோம், வலது கை பந்து வீச்சாளர் 3 விக்கெட் மேலே வீழ்த்தக்கூடிய அமைப்பு ஒன்று. அதுவும் குறிப்பாக புவனேஷ்குமார் சொல்லியிருந்தோம். அவர் கடைசியில் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்துட்டார். ஸோ சிறப்பான முறையில் ஒரு கணிப்பாக நாம் வழங்கி வருகின்றோம். 1-2 மிஸ்டேக்ஸ்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம எல்லாமே நெட்லேருந்து எடுக்கிற ஜாதகம் தான். நெட்லேருந்து எடுக்கிறோன்னா ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் வச்சு நம்ம ஒரு முழு ஜாதகத்தை கணித்து அதிலிருந்து நம்ம எடுத்து சொல்கிறது தான். ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. ஜோதிடர்கள் நிறைய பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு 6-7 பேர் சொல்லிகிட்ருக்கோம். ஜோதிட கணிப்பாக சொல்கிறத நாங்கள் ஒரு 6 பேர் தான் சொல்லிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன ஒரு பெயர் 2 பேர் வித்தியாசம் தான் வரும். இப்போ நாங்கள் சொல்கிற 6 பேர்லேயே 2-3 6 ஜோதிடர்களையும் ஒரு பிளேயர் 2 பேர் டிஃப்ரெண்ட் வரும் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கணிப்பு அவங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து மாறுபடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100% ரிசல்ட் கொடுக்குறது தான் எல்லா என்னோடய ஜோதிட நண்பர்களும் வீடியோ கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துங்க, அவ்வளோதான். ஓகே, இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் GT அணிகள் மோதும் போட்டி. RR இன்றைக்கி பராக் தான் கேப்டன் சொல்லியிருக்காங்க. நான் அதை வச்சு தான் இன்றைக்கி கால்குலேஷன் போட்டிருக்கேன். சாம்சன் உள்ளே வராரா இல்லையாங்கிறது தெரியல. இன்றைய தினம் RR அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக், ஜுரல், ஹெட்மேயர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரியான் பராகை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RR அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால் உள்ளே வந்தார்னா விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆகாஷ் மத்வாலை கூட நீங்கள் வைஸ் கேப்டன் அளவுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு இன்றைக்கி கிரக சூழ்நிலை நல்லாயிருக்கு. 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட அவருக்கு இருக்குது, உள்ளே வந்தாருன்னா. அடுத்து RR அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக், ஹெட்மேயர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரியான் பராக் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RR அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் தீக்ஷனா, ஜஃப்ரா ஆர்ச்சர் அல்லது சந்தீப் சர்மா, ஆகாஷ் மத்வால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக GT அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சாய் சுதர்ஷன் ஆப்ஷனலாக பிக் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் விளையாடுற அமைப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த டாஸ் போட்டதுக்கு பிறகு தான் அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும்போது விளையாடுவாரா கன்ஃபார்மாக அப்படிங்கிறது தெரியும். அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியும். அப்படியே இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 20 ரன் 25 ரன் தான் அடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஃபஸ்ட்டில் பேட்டிங் பண்ணாருன்னா. ஸோ அவர் ஆப்ஷனலாக வச்சிங்க. ஜாஸ் பட்லர், ரோதர்ஃபோர்ட் மற்றும் ஷாருக் கான் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பட்லர் அல்லது ரூதர்ஃபோர்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். GT அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், சாய் கிஷோர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். GT அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ரூதர்ஃபோர்ட் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது பட்லரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். GT அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள்.
இதில் பிரசித் கிருஷ்ணா வந்து 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் இருக்குது. அவரை கூட நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் பிக்கு, அதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணணுன்னா இந்த ரூதர்ஃபோர்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு 4 டீம் போகிறீங்கன்னா ஒரு டீமில் வந்து ரூதர்ஃபோர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இன்றைக்கி ஒரு விளையாடுறதுக்கு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் ஆல்ரவுண்டர் அல்லது ரைட் ஹேண்ட் ஆல்ரவுண்டர் கேப்டனாக வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், ஒரு வேகப்பந்து வீச்சாளர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு. மொதல் ஹிண்ட்டு. 2வது ஹிண்ட் அப்படின்னா, ஒரு லெஃப்ட் ஹேண்டட் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் உண்டு. பந்து வீச்சாளரில் கண்டிப்பாக ஒருத்தர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இன்றைய தினம் ஹிண்ட் அவ்வளோதான். ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த போட்டியாக தான் இது இருக்கும். இன்றைய தினம் இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.